வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் மருந்து வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஆன்சர் சி, தமிழ்நாடு. தமிழகத்தில் நீரிழிவு நோயாளிகள் நலன் காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி மக்களை தேடி மருத்துவம் திட்டம் துவங்கப்பட்டு சர்க்கரை, உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று மருந்துகள் அளிக்கப்படுகின்றன. நீரிழிவு நோயாளிகளுக்கான பாதம் பாதுகாப்போம் திட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை வசதி செய்யப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியின் சின்னத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி, கம்மா காணி. கம்மா காணி என்பது ஒட்டகத்தை குறிக்கிறது. சமீபத்தில் காலமான சாலு மரகத திம்மக்கா எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஏ, சுற்றுச்சூழல் ஆர்வலர். மரங்கள் மீது அளவிலா பற்று கொண்டிருந்த இவர் 8000 மரங்களை நட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ வழங்கி சிறப்பித்தது. 2020ஆம் ஆண்டு மத்திய கர்நாடக பல்கலைக்கழகம் சாலு திம்மக்காவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. நாட்டிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, சென்னை மாநகராட்சி. வருகின்ற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் தமிழகத்தின் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளில் இத்திட்டம் விரிவாக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட தினம் எது? ஆன்சர் பி, நவம்பர் 15. பீகாரிலிருந்து ஜார்க்கண்ட் 2000 நவம்பர் 15இல் பிரிக்கப்பட்டு 28வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. மேலும் இதே நாளில் பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த தினம் நாடு முழுவதும் பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரான ராஞ்சி இந்தியாவின் நீர்வீழ்ச்சிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மன் வாட்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ள காலநிலை ஆபத்து குறியீடு 2026இல் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் சி, 9வது இடம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.